ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஸ்ரீமன் நாராயணியம் 44வது தசகம். திருப்பெயர் சூட்டுதல். நாமகரணம். கூடம் வசுதேவகிரா கர்த்தும் தே நிஷ்க்ரியஸ்ய சம்ஸ்காரான் ஹ்ருத்கதஹோரா தத்வோ கர்கமுனிஸ்த்வத்கிருஹம் விபோகதவான். இந்த 44வது தசகத்தில் பட்டதிரி பகவானுக்கு நாமகரணம் செய்கிறத பற்றி வர்ணிக்கிறார். அவர் முதல் ஸ்லோகத்தில் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, ஜோதிட நிபுணரான கர்கமுனிவர் வசுதேவர் கூறியதுபடி எவ்வித செயலொன்றும் இல்லாதவனாக ஆன உனக்கு நாமகரணம் என்ற பெயர் சூட்டுதல் முதலிய சடங்குகள் செய்ய நினைத்து நந்தகோபர் வீட்டிற்கு வந்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். நந்தோத நந்திதாத்மா பிருந்திஷ்டம் மானயன் நமும் யமினாம் மந்தஸ்மிதார்த்தமூச்சேத்வத் சம்ஸ்காரான் விதாதுமுத்சுகதீஹி. இந்த 2வது ஸ்லோகத்தில் கர்க முனிவரை நந்தகோபர் நாமகரணம் செய்ய வேண்டுகிறார்னு கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, அப்பொழுது நந்தகோபர் மிகவும் சந்தோஷம் கொண்டு ரிஷி சிரேஷ்டரான கர்க முனிவரை விதிப்படி பூஜித்தார். பிறகு ஆவலோடும் புன்னகை பூத்த முகத்தோடும் நந்தகோபர் உனக்கு செய்ய வேண்டிய பெயர்ச்சூட்டு சடங்குகளை செய்யுமாறு கர்க முனிவரிடம் கூறினாரல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி யதுவம் ஷாச்சார்யத்வாத் சுனிப்ருதமிதமார்ய கார்யமிதி கதயன் கர்கோ நிர்கத புளகஸ்சக்ரே தவ சாக்ரஜஸ்ய நாமானி. இந்த 3வது ஸ்லோகத்தில் கர்க முனிவர் நாமகரணம் செய்யறதை வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, உடனே கர்க முனிவர் நான் எதுகுலத்தின் ஆச்சாரியன் ஆனதால் இந்த பெயர்ச்சூட்டு சடங்குகள் மிகவும் இரகசியமாக செய்ய வேண்டும் என்று மெய்சிலிர்த்து கூறினார். பிறகு கர்க முனிவர் சிரித்து கொண்டு பலராமனோடு கூடிய உனக்கு நாமகரணம் செய்வித்தார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். கதமஸ்ய நாம குர்வே சஹஸ்ரநாம்னோ ஹ்யனந்தநாம்னோ வா இதி நூனம் கர்கமுனிஸ்சக்ரே தவ நாம நாமரஹசி விபோ. இந்த 4வது ஸ்லோகத்தில் நாமகரணம் ரகசியமாக செய்ததின் காரணத்தை விளக்குகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கர்கமுனிவர் உன்னை இந்த குழந்தை 1000 நாமங்களையும் அளவில்லாத நாமங்களையும் உடையதாக இருக்கின்றது, இவருக்கு நான் எப்படி பெயர் சூட்டுவேன் என்று ஆலோசித்தார். பிறகு கர்க முனிவர் ரகசியமாக உனக்கு பெயர் சூட்டி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் இல்லையா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து கேட்கிறார். कृषितादुणकाराभ्यां सत्तानन्दात्मतां किलापिलपत् जगतकर्षित्वं वा कथयतृषि कृष्णनाम ते व्यतनोत्. இந்த 5வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணநாமத்தின் பொருளை விளக்குகிறார் பட்டதிரி. கிருஷ் என்ற தாதுவும் ந என்ற எழுத்தின் சத் ரூபமாகவும் ஆனந்த ரூபமாகவும் இருப்பதை வெளிப்படுத்தி உனக்கு கிருஷ்ணா என்ற பெயர் முனிவர் வைத்தார். பாவம் அனைத்தும் கவர்ந்து போக்குகின்ற தன்மையை உணர்த்தவே கர்க முனிவர் உனக்கு கிருஷ்ணர் என்ற பெயர் சூட்டினார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். அந்யாம்ஸ்ச நாமபேதான் வியாகுர்வன்னக்ரஜே ச ராமாதீன் அதிமானுஷானுபாவம் யகதத்வாமப்ரகாஷயன் பித்ரே. இந்த 6வது ஸ்லோகத்தில் கர்க முனிவர் ஸ்ரீகிருஷ்ணனின் தெய்வீக குணங்களை கூறுகிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்கிறார், ஓ குருவாயூரப்பா, கர்க முனிவர் உனக்கு வாசுதேவன் முதலிய வேறு பெயர்களையும் உன் தமையனுக்கு ராமன் முதலிய பெயர்களையும் அதன் பொருள்களோடு கூடி உன் தந்தை நந்தகோபருக்கு கூறினார். பிறகு நீ சாக்ஷாத் ஸ்ரீ நாராயணன் என்று கர்க முனிவர் சொல்லாமல் தெய்வீகமான பெருமையுடைய குழந்தைகள் என்று சொன்னார் அல்லவா குருவாயூரப்பா? குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்கிறார். ஸ்னிஹ்யதி யஸ்தவ புத்ரே முஹ்யதி சனமாயிகை புனஷோகைஹி திருஹ்யதி யஸ்ஸது நஷ்யேதித்யவதத்தே மஹத்வம் ருஷிவர்யஹ.
இந்த 7வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனின் ஜாதக பலன்களை கூறுகிறார் பட்டத்திரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, அந்த சிறந்த கர்க முனிவர் மேலும் நந்தகோபரிடம், உன் மகனிடம் அன்பு கொள்கின்றவன் மறுபடியும் துன்பத்தினால் மயக்கம் அடைவதில்லை. ஆனால் உன் மகனுக்கு யார் துன்பம் செய்கிறார்களோ அவர்கள் நரகத்தை அடைவார்கள் என்று உன் பெருமையை கூறினாரல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பரை பார்த்து பட்டதிரி சொல்றார். ஜேஷ்யதி பகுதர தைத்யான்னேஷ்யதி நிஜ பந்துலோகமமலபதம் ஸ்ரோஷ்யதி சுவிமல கீர்த்திரஸ்யேதி பவத் விபூதிம் ருஷி ருச்சே. இந்த 8வது ஸ்லோகத்தில் மேலும் ஜாதக பலன்களை கூறுகிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, மேலும் கர்க முனிவர் உன் தந்தையிடம் இந்த குழந்தை பல அசுரர்களை கொல்லும், பந்துக்கள் உறவினர்கள் நல்ல ஸ்தானங்களை அடையும்படி செய்ய போகிறான் என்று உன் கீர்த்தியை புகழ்ந்தபடி உன் பெருமையை சொன்னார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். முனைவ சர்வதுர்கம் தரிதாஸ்தகிருதாஸ்தமத்ர திஷ்டத்வம் ஹரிரேவத்யனபிலபன்னித்யாதித்வமாவர்ணயத் சமுனிஹி. இந்த 9வது ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ணனிடத்தில் அன்பு கொள்ளும்படி கர்கமுனிவர் கூறுகிறார். அதை பட்டதிரி வர்ணிக்கிறார். அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கர்கமுனிவர் இந்த குழந்தை ஸ்ரீநாராயணன் என்று வெளிப்படையாக சொல்லாமல் உனது அவதார மகிமையை வர்ணித்தார். உன் தந்தையிடம் இந்த குழந்தை மூலமாக யாவரும் எல்லா கஷ்டங்களையும் தாண்டப் போகிறார்கள், நீங்கள் இந்த குழந்தையிடம் ஆதரவாக இருக்கவும் என்று உன்னை புகழ்ந்து கூறினார் அல்லவா குருவாயூரப்பா. குருவாயூரப்பனை பார்த்து பட்டதிரி சொல்றார். கர்கேத நிர்கதோஸ்மின்னந்திதனந்தானி நந்தியமானஸ்த்வம் மத்கதமுத்கத கருணோ நிர்கமய ஸ்ரீமருத்புராதீஷ. இந்த 10வது ஸ்லோகத்தில் கர்கமுனிவர் திரும்பி செல்றதை பற்றி வர்ணிக்கிறார் பட்டதிரி. அவர் குருவாயூரப்பனை பார்த்து சொல்றார், ஓ குருவாயூரப்பா, கர்கமுனிவர் பிறகு தன் இருப்பிடத்திற்கு சென்றார். உனக்கு திருப்பெயர் சூட்டிவிட்டு தன் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றார். நந்தகோபர் முதலியவர்கள் உன்னை பாராட்டி சீராட்டினார்கள். இப்படியே நீயே கருணையுடன் அருள் கூர்ந்து என் நோய்களையும் போக்க வேண்டும் என்று பட்டதிரி பிரார்த்திக்கிறார். நாமும் பட்டதிரி பிரார்த்தித்த மாதிரி கண்ணன் திருவடி தாமரையில் நாமும் நம் நோய்களையெல்லாம் போக்க பிரார்த்திப்போம். सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्दा.